ஸோ இது எஸ்பிபிஓக்கான ஒரு கம்ப்ளீட் கவரேஜ் வீடியோவாக இருக்கும். சரியா, டாப் டு பாட்டம் உங்களுக்கு கவர் பண்ணிடுவாங்க. எஸ்பிபிஓ பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் எத்தனை மார்க்குன்னு தெரியுமா? டிஸ்கிரிப்டிவ் எவ்வளோ மார்க்கு? ஆடியோவில் சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, 30 மார்க்ஸு. டிஸ்கிரிப்டிவ் வந்துட்டு 30 மார்க்ஸுக்கு 30 மார்க்குக்கு. இப்போ 30 மார்க்குக்கு அப்படிங்கும்போது ஒரு ஸ்கோரிங் பார்ட். எஸ்பிபிஓ பொறுத்த வரைக்கும், ஐபிபிஎஸ்பிஓ பொறுத்த வரைக்கும் ஒரு 5 மார்க் டிஃப்ரென்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கோரிங் பார்ட் தான் டிஸ்கிரிப்டிவ். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்மேட் கற்றுக்கிடணும். என்னென்ன கொஸ்டின் எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத கற்றுக்கிடணும். அதில் எது டிஃபிகல்ட் எது ஈஸி அப்படிங்கிற பார்க்கணும். அதுக்கப்புறம் எழுதி பார்க்கணும். சரியா, ஸோ எக்ஸாமுக்கு இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு மாதத்தை விட கம்மியாக தான் இருக்குது. 25 டேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 25 டேஸுக்குள்ளே எத்தனை எழுதணும் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது, உங்களுடைய கையில் தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ பெரிய இங்கிலீஷ் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் எழுதி பார்க்காம போனீங்கன்னா அங்கே போய்ட்டு வராது. சரியா, இது எந்த டிஸ்கிரிப்டிவ்க்குனாலும் இந்த கதை தான். சரியா, சரி. ஃபஸ்ட்டு தேட் இஸ் அ லெவல் ஆஃப் லாங்குவேஜ் லேர்னிங். இது யாருக்கு தெரியும்? ஒரு மொழியை கற்றுக்கணும்னா அதுக்கு 4 லெவல் இருக்குது. என்னதுலாம் அந்த லெவல் சொல்லுங்க பார்ப்போம். 4 லெவல். ஒரு மொழியை கற்றுக்கணும் அப்படின்னா எனி லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜ் லேர்ன் பண்ணணும்னா லாங்குவேஜை லேர்ன் பண்ணுற லெவலுங்கிறது 4 இருக்குது. என்னதுலாம்? ஃபஸ்ட்டு என்னது? த மோஸ்ட் ஈஸி என்னது அப்படின்னா லிசனிங். சரியா, இன்னொருத்தவங்க மொழியை பேசுகிறத கேட்குறது. சரியா, ரெண்டாவது ரைட்டிங். சரி, ரெண்டாவது ரைட்டிங்கில் ரெண்டாவது ரீடிங். மூணாவது ரைட்டிங், 4வது ஸ்பீக்கிங். ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னா இந்த லெவலில் இருக்கீங்க. இந்த லெவல் இதுதான் டிஸ்கிரிப்டிவ் லெவல். பாருங்களேன், ஸ்பீக்கிங் வந்துட்டு 4வது லெவல். ஸ்பீக்கிங் வந்துட்டு எங்கே? இன்டர்வியூ. அப்போ நம்மள்ட்ட இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க தெரியுமா? நம்ம எழுதணும்னு எதிர்பார்க்குறாங்க. எழுதுறது ஈஸியாக கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம். லிசன் பண்ணுறதை விட ரீட் பண்ணுறதை விட கண்டிப்பாக கஷ்டம். ஒரு ரீட் பண்ண சொன்னால் அது வேறு, ஏதோ தத்தைக்கு பற்றிக்க ரீட் பண்ணிடுவானுங்க. இங்கிலீஷில் சொல்கிறாங்க அதை கேளுங்க அப்படின்னாலும் லிசன் பண்ணிடுவாங்க. லிசனிங்கும் ரீடிங்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது ரெண்டும் கம்பேரிட்டிவ்லி டிஃபிகல்ட்டாக இருக்கும். சரி, அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இது ரெண்டும் திஸ் இஸ் ஹவு வி டேக் இன் இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் உள்ளே போகுது, இது உள்ளே வர்றது. கோயிங் இன், இது கோயிங் இன். இது இன்ஃபர்மேஷன் வெளியே வர்றது, கம்மிங் அவுட். இப்போ இன்ஃபர்மேஷன் உள்ளே போகிறது அப்படிங்கிறது வேற, இன்ஃபர்மேஷன் வெளியே வர்றதுங்கிறது வேற. இப்போ இன்ஃபர்மேஷன் உள்ளே போகிறது லிசனிங் அண்ட் ரீடிங்னு வச்சுக்கோங்களேன். அந்த லிசனிங் அண்ட் ரீடிங் இல்லாமல் ஒரு கண்டென்ட்டை பற்றி எனக்கு தெரியாமல் பாருங்க, மியூட்டில் கூட போடாமல் என்னதான் பண்ணிட்டு இருக்கு. மியூட்ல போடுங்கம்மா. இதுக்கு அட்மின் இருக்கணும். அட்மின் எடுத்து மியூட்ல போடுங்கம்மா. மியூட்ல போடுங்க. ஏய் நல்ல ஃப்ளோல போயிட்டு இருக்கும்போது இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு திருப்பி ஃப்ளோ கிடைக்காது. ஓகே, அப்போ ஒரு கண்டென்ட்டை பற்றி தெரியாமல் என்னால் என்ன பண்ண முடியாது? எழுதவே முடியாது. எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்களேன். எனக்கு தெரியாத ஒரு வார்த்தை பேரனிம்ஸ், இப்படி ஒரு வார்த்தையை கொடுக்கேன். இதை பற்றி ஒரு எஸ்ஸே எழுதுங்க அப்படின்னா, இதை பற்றி நான் வாசிச்சிருந்தா, இதை பற்றி எங்கேயாவது கேள்விப்பட்டிருந்தா தான் என்னையால் எழுதவே முடியும். நான் லிசன் பண்ணாமல் ரீட் பண்ணாமல் என்னையால் எழுதவே முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு இந்த எழுதுறது அப்படிங்கிறது உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் நல்லா லிசன் பண்ணணும், நல்லா ரீட் பண்ணணும். இன்னிலிருந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு எத்தனை நாள் இருக்கோ, டிஸ்கிரிப்டிவ்க்கு ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா லாங் எடிட்டோரியல்ஸ் வாசிக்கணும். சரி, லாங் எடிட்டோரியல் எனக்கு கஷ்டம் சார், ஷார்ட் எடிட்டோரியலும் வாசிக்கணும். ஆக்சுவலாக டிஸ்கிரிப்டிவ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற என்ன தெரியுமா பண்ணணும்? ஒரு நாளைக்கு 4 எடிட்டோரியல் வாசிக்கணும். நல்ல ஐடியா கிடைக்கும்.
சரியா? ஐடியா கிடைக்கும். இது எதில்? ஹிந்துலையும் வாசிக்கணும், மெயினாக எக்ஸ்பிரஸ்லையும் வாசிக்கணும், இந்தியன் எக்ஸ்பிரஸ்லையும் வாசிக்கணும். இந்த ரீடிங் ஹேபிட் இருந்தால் தான் இந்த உள்வாங்கிற இன்ஃபர்மேஷன் உள்ளே போச்சுன்னா தான் வெளியே வரும், இல்லைன்னா வராது. உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் எழுத வராது. சரியா? டிஸ்கிரிப்டிவ் வந்துட்டு டைப்பிங் ஸ்பீடை வச்சு கிடையாது. டைப்பிங் ஸ்பீடுக்கும் டிஸ்கிரிப்டிவ்க்கும் சம்மந்தம் கிடையாது. டிஸ்கிரிப்டுங்கிறது கண்டென்ட் உள்ளே இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம லிசனிங்கோ ரீடிங்கோ இல்லாதது தான் நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்கும். சரியா? ரைட்ஸ், ஓகே. ஸோ இது ப்ராக்டிஸில் இருக்கிறது மிக மிக நல்லது. ஐபிபிஎஸ்பிஓ எஸ்பிபிஓ ரெண்டுலேயுமே உங்களுக்கு ரீடிங் தான் செக் பண்ணுவாங்க. இது ஒரு தம் ரூலாக வச்சுக்கிடுங்க. நீங்கள் 100 வார்த்தை வாசிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு வார்த்தை எழுதலாம். எப்பயுமே இது நீங்கள் ரீட் பண்ணுறதுல 1% தான் உங்களுக்கு ரைட் பண்ண முடியும். ரீட் பண்ணதில் 1% ரைட் பண்ண முடியும். ஜென்ரல் ஃபேக்ட் அது இதுன்றது ஞாபகம் இருக்கிறதுனால எழுதுறீங்க. நிறைய விஷயம் ஞாபகம் வச்சு எழுதுகிறோம் நம்ம. பட் ரீட் பண்ணதை வச்சு எழுதணும்னா 1% தான் ரீட் பண்ண முடியும். 1% தான் ரைட் பண்ண முடியும். எவ்வளோ வாசிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடுங்க. சரியா? ஸோ எஸ்பிஐபிஓ பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக இருக்கும். எஸ்பிஐபிஓக்கு தனியாக வீடியோ போடுவோம், ஐபிபிஎஸ்பிஓக்கு வீடியோ போடுவோம். எஸ்பிஐபிஓ பொறுத்த வரைக்கும் 3 இருக்கும். ஃபஸ்ட்டு இமெயில், அப்புறம் சிச்சுவேஷன் அனாலிசிஸ், அப்புறம் ரிப்போர்ட் ரைட்டிங், இல்லைன்னா ப்ரெசஸ். இதில் எது அவன் கேட்பான்னு உங்களுக்கு தெரியாது. ரிப்போர்ட் ஆர் ப்ரெசஸில் எது அவன் கேட்பான் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. சரியா? அவன் திடீர்னு ப்ரெசஸ் கேட்டுடலாம், இல்லை ரிப்போர்ட் கேட்டுடலாம். சரியா? ஸோ இது தெளிவாக இருக்கணும். ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அது ஆப்ஷன்ஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா, இமெயிலில் 2 இமெயில் கொடுத்து எழுத சொல்லுவாங்க, சிச்சுவேஷனில் 2 கொடுத்து எழுத சொல்லுவாங்க, இல்லை 2 ரிப்போர்ட் கொடுத்து எழுத சொல்லலாம், இல்லை 2 ப்ரெசஸ் கொடுத்து எழுத சொல்லலாம். பெஸ்ட்டு திங் என்ன அப்படின்னா 4க்குமே ஒரு ஐடியா வச்சுக்கிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு எல்லாம் பார்த்தாச்சு, எல்லாமே 10 மார்க்ஸ் தான். டிஃப்ரென்ஸ் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் எது ஈஸின்னு சொல்லுங்க. இது எல்லாத்துலேயும் எது ஈஸி? இப்போ நான் உங்களுக்கு 10 கொஸ்டின் பேப்பர் செட்டு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். 10 இமெயிலு, 10 சிச்சுவேஷன், 10 ரிப்போர்ட்டு, 10 ப்ரெசஸ் நம்ம எழுத போகிறோம். பட் ஃபஸ்ட்டு எது ஈஸி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுவோம். எது ஈஸி? யார் எளிதாக இருக்கிறார்? ஈஸி யார்? ஈஸி வந்து ப்ரெசஸ். இருக்கிறதுலே ஈஸி ப்ரெசஸ். சரியா? ஏன்னா ப்ரெசஸில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அங்கே உங்களுக்கு கண்டென்ட் அவன் கொடுத்துருவான், அதை நீங்கள் ஓன் வேர்ட்ஸில் எழுத போகிறீங்க. ஸோ கொடுத்த கண்டென்ட் உடனே ரீட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ப்ரெசஸ் ரைட்டிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரிப்போர்ட்டோ சிச்சுவேஷன் அனாலிசிஸோ இமெயிலோ நம்ம தான் கண்டென்ட் ரெடி பண்ணுறது. சரியா? ஓகே, பாருங்க, 30 நிமிஷம் உங்களுக்கு டைம். 30 நிமிஷத்தில் எப்படி பண்ணணும்? நான் எப்படி பிடி பண்ணால் 12-8-8ன்னு பிடிப்பேன். பட் இது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸு. சரியா? முதல்ல ரீட் பண்ணி கொஸ்டின் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் விட்ருக்கோம். இது ஒரு கேப் டைமு. 11 minutes to 12 minutes கண்டிப்பாக இமெயிலுக்கு ஆயிரும். கொஞ்சம் பெருசு ஏன்னா இமெயிலு. அப்புறம் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் அண்ட் ரிப்போர்ட் ஆர் ப்ரெசஸ் 7 minutes to 8 minutes ரெண்டுக்குமே வரும். ஏன்னா 100 வேர்ட்ஸ் கிட்ட எழுதணும். இமெயில் 150 to 200 வேர்ட்ஸ் எழுதணும். சரியா? சரி, ஸோ ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு அந்த அவுட்லைன்லாம் தெளிவாக இருந்திருக்கும். முக்கியமான விஷயம், நீங்கள் கண்டென்ட் உள்ளே வாசிக்காமல் உங்களால் ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரீட் பண்ணாமல், அது எஸ்ஸே நீங்கள் எழுத போகிறீங்கன்னா, எஸ்ஸே தான் இருக்கிறதுலே கஷ்டங்க. இந்த எல்லாத்துலேயுமே இருக்கிறதுலே கஷ்டம் எஸ்ஸே தான். அது ஐபிபிஎஸ்பிஓக்கு வச்சுருக்கான். ஐபிபிஎஸ்பிஓக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ஸே இருக்குது, காம்ப்ரிஹென்ஷன் ஒன்று இருக்குது. ஐபிபிஎஸ்பிஓவில் நீங்கள் பாருங்கள் எத்தனை பேர் கண்டிப்பாக ஒரு ஏன்னா நடக்காமல் இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு வந்துட்டு செக்ஷனல் கட் ஆஃப் டிஸ்கிரிப்டிவில் போயிடும். போன வருஷமும் போயிடுச்சு, இந்த வருஷமும் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். டிஃபிகல்ட்டி ஏற்றிட்டான் அப்படின்னா நம்மளுக்கு கஷ்டமாயிடும். காம்ப்ரிஹென்ஷன் 10 மார்க்கு, எஸ்ஏ 15 மார்க்கு, டோட்டலாக 25 மார்க்ஸ். இங்கே 30 மார்க்குக்கு. சரி, இப்போ இந்த 3க்கும் ஒரு ஐடியா நான் தரேன். உங்களுக்கு அது புரியுதா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதான்னு பாருங்கள். சரியா? ஃபஸ்ட்டு அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், ஆக்சுவலாக இந்த 3ல் ஸ்கோரிங் பார்ட்டுங்கிறது ஓகே, ப்ரெசஸ் ஈஸி, அது ஸ்கோரிங் பார்ட். இன்னொரு ஸ்கோரிங் பார்ட் வந்து இமெயில். அது ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறது புரியுதா? எனக்கு தனியாக எடுக்கக்கூடாது, நான் தனியாக எனக்கு கிளாஸ் எடுக்க முடியாதுன்னு தான் உங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டேன் உள்ள. சொல்கிறது புரியுதா? இமெயில் கூட போயிடலாமா?
நீங்கள் மென்டர்ஷிப்பில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு நீங்கள் எழுத உங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரியா? நீங்கள் எழுத கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆஸ் மச் as பாசிபிள் அன்னைக்கோ இல்லை ஒரு 2 நாளைக்குள்ளேயோ கரெக்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். சரியா? பார்ப்போம். பட் கண்டிப்பாக நம்ம எழுதணும். எழுதி உங்களுக்கு மார்க் எவாலுவேட் பண்ணி கரெக்ஷன் பண்ணி எல்லாமே கொடுத்துருவாங்க. நம்ம வெப்சைட்டில் வந்துட்டு ஆக்சுவலாக நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் அது என்னால் தான் டிலே ஆகுது. அது ஏன்னா எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. அந்த டிஸ்கிரிப்டிவ் வந்துட்டு வெப்சைட்டில் IBPSPOக்கு பக்காவாக ரெடி ஆயிரும். சரியா? ஓகே, வாங்க. சரி, லெட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று நீங்கள் ஆஃபீஸராக எழுதணும், இல்லை கஸ்டமராக எழுதணும், இல்லை சில நேரம் 2025 பார்த்தீங்கன்னா பேங்கிங் தவிர்த்துட்டு வேறு ஒரு கொஷின் கூட கேட்பான். இப்போ பேங்கிங் ரிலேட்டடாகவும் ஒரு மெயில் இருக்கும், நான் பேங்கிங் ரிலேட்டடாகவும் ஒரு மெயில் இருக்கும். ஸோ பேங்கிங் ரிலேட்டட் இருக்கிற மெயில் நீங்கள் ஆஃபீஸராக இருந்து எழுதுகிற மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா கஸ்டமராக இருந்து எழுதுகிற மாதிரி இருக்கலாம். சரியா? ஸோ ஆஃபீஸராக இருந்தால் எப்படி எழுதணும், கஸ்டமராக இருந்தால் எப்படி எழுதணும், பேங்கிங் நான் பேங்கிங் ரிலேட்டட் எப்படி எழுதணும் அப்படிங்கிற நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இது ரெண்டை தயவு செஞ்சு ப்ரிஃபர் பண்ணுங்கள். ப்ரிஃபரன்ஸ். ஸோ இதை ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. சரியா? ஏன்னா இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், மாடல் இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தருவேன். இப்போ உங்களுக்கு 150 வார்த்தை டு 200 வார்த்தை நீங்கள் எழுதணும் வச்சுங்களேன், 100 வார்த்தை நான் உங்களுக்கு தந்துடுவேன். நானே உங்களுக்கு தந்துடுவேன். அதை அப்படியே படிச்சுட்டு போயிட்டு அந்த பேட்டர்னை ரெடி பண்ணிட்டா போதும். ஸோ 100 வேர்ட்ஸ் நம்ம கொடுத்துருவோம். மீதி 20 வேர்டு அவன் கொஸ்டினில் இருக்கிறத முன்ன பின்ன மாற்றி போட்டிங்கன்னா 20 வார்த்தை வந்துடும். நீங்கள் எக்ஸ்ட்ரா 2 சென்டென்ஸ் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும் இந்த 2லையுமே. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொஃபஷ்னல் இமெயில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பார்ட் 2க்கு போயிட்டேன்னு பயப்படாதீங்க. பார்ட் 2 தான் ஃபஸ்ட்டு இது ப்ரொஃபஷ்னல் இமெயில் ரைட்டிங். 3 பார்ட்டு. ஒன்று கம்ப்ளைண்ட் இல்லை ரிப்போர்ட்டிங். கம்ப்ளைண்ட் எழுதணும் இல்லை ரிப்போர்ட்டிங்காக எழுதணும். இது ஆஸ் அ கஸ்டமராக. சரியா? கஸ்டமராக. இல்லை ரெக்வெஸ்ட் பெர்மிஷன்னா நீங்கள் என்னது ஒர்க் பண்ணுற ஒரு பர்சனாக, இன்ஃபர்மேஷன் அவேர்னஸ் பண்ணிங்கனாலும் நீங்கள் யூ ஆர் ஒர்க்கிங். ஒரு பேங்கராக எழுதுறது. இது ரெண்டும் பேங்கராக எழுதுறது. கம்ப்ளைண்ட் ரிப்போர்ட்டிங் வந்துட்டு கஸ்டமராக எழுதுறது. 3க்கும் ஷேப் இது தாங்க. சரிங்களா? ஷேப் இது தான். ஷேப்னா என்னதுங்க? ஷேப்னா ஒரு இமெயில் ரெடி பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு சப்ஜெக்ட் அப்படின்னு ஒன்று எழுதணுங்க. சரியா? சப்ஜெக்ட் அப்படின்னு ஒன்று எழுதிட்டு கண்டென்ட் எழுதணும். அதுக்கப்புறம் தான் ரெஸ்பெக்டட் சார் மேம். இங்கே பாருங்கள், ரெஸ்பெக்டட் சார் மேம். டியர் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, பட் டியர் போடலாம். ஆல்வேஸ் ரெஸ்பெக்டட் ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. டியர் வந்துட்டு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம டியர் போடுவோம். ஸோ ரெஸ்பெக்டடு தான் ப்ரிஃபர்டு. ரெஸ்பெக்டட் சார் மேம். அதுக்கப்புறம் 2 லைன் நம்ம கதையுடைய இன்ட்ரோ கொடுப்போம், ஒரு பாடி எழுதுவோம், ஒரு க்ளோசிங் எழுதுவோம். ஃபைனலாக யார் சின்சியர்லி இல்லை ரிகார்ட்ஸ் போட்டுட்டு என்னுடைய டெசிக்னேஷன் அண்ட் பிரான்ச். இது டெசிக்னேஷன் அண்ட் பிரான்ச் எதுக்கு எழுதணும்? இஃப் யூ ஆர் அன் ஆஃபீஸர். இது எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நல்லா தெளிவாக புரியும். ஓப்பனிங் லைன் என்ன லைனு, அதுக்கப்புறம் பாடி எப்படி எழுதுறது, அப்புறம் க்ளோசிங் டீட்டெயில். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டு, அப்புறம் சல்யூட்டேஷன், ஓப்பனிங், பாடி, க்ளோசிங். ஓப்பனிங், பாடி, க்ளோசிங். இங்கே தான் கண்டென்ட் இருக்க போது. ஃபைனலாக சைன் ஆஃப். சி, சப்ஜெக்ட்டுக்கும் சல்யூட்டேஷனுக்கு சைன் ஆஃப்க்கு எல்லாத்துக்குமே மார்க் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், இதை ப்ரிஃபர் பண்ணுங்கள். இதை ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. இதை கடைசியாக தள்ளிடாதீங்க. இதை எடுக்கிற ஆர்டரும் இருக்குது. ப்ரொஃபஷ்னல் இமெயிலை ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. அதுதான் ஸ்கோரிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் சிச்சுவேஷனல் ரிப்போர்ட் எப்படினாலும் மாற்றி எடுத்துக்கலாம். பட்டு இமெயிலை ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. சரியா? அடுத்தது இங்கே பாருங்கள், எது பண்ணக்கூடாது பாருங்கள். இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம்ஸ் எழுதவே கூடாது. இந்த மாதிரி அப்போஸ்ட்ரஃபி போட்டு எதுவுமே இமெயில்ஸில் எடுக்கக்கூடாது. பிகாஸ் தீஸ் ஆர் ப்ரொஃபஷ்னல் இமெயில்ஸ். ஸோ இமெயில்ஸில் இட்ஸ் இந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது. இப்படி எழுதக்கூடாது. சரியா? நிறைய பேர் நம்ம என்ன எழுதுவோம்னா ஏஜிஎம், ஜிஎம், இவர் ஆர்ஓ, இவர் ஆர்எம். இதெல்லாம் வந்துட்டு பேங்க்கில் இருக்க போஸ்ட்டு. சரியா? பொசிஷன்ஸ். உங்கள் மேனேஜர், ஜென்ரல் மேனேஜருக்கு எழுதுங்கன்னு வாங்க, ஜென்ரல் மேனேஜர்னு எழுதுங்க. ஜிஎம் அப்படின்னு எழுதாதீங்க. சரியா? ஓகே. அடுத்தது இங்கே 3 பேராகிராஃப். எத்தனை பேராகிராஃபு? 3 பேராகிராஃபாக எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரோ, பாடி, க்ளோசிங்னு ஒரு பிளாக்காக எழுதக்கூடாது. சரியா? ஒரு பிளாக்காக எழுதக்கூடாது. அப்புறம்
கம்ப்ளைண்ட் லெட்டராக இருந்தாலும் அது மரியாதை கொடுக்குறதா இருக்கணும், மரியாதை இல்லாமல் எழுதக்கூடாது. சரியா? வித்தவுட் ரெஸ்பெக்டோ வித்தவுட் ஃபார்மல் வேர்ட்ஸோ இருக்கக்கூடாது. கோபத்தை காமிக்கிற மாதிரியோ ப்ளேம் பண்ணுற மாதிரியோ கேபிட்டல் லெட்டர் நம்ம இருக்கிற கடுப்பில் கேபிட்டல் லெட்டர் அழுத்துவோம் பார்த்தீங்களா, கண்ணுக்கு தெரியணும்னு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அண்டர்லைன் பண்ணுறது அந்த இது எதுவுமே பண்ணக்கூடாது. சரியா? அப்புறம் அக்கௌண்ட் நம்பர் ஒரு வேளை எழுதுறீங்கன்னா, இப்போ என் இது தொலைஞ்சு போச்சு, ஜென்ரலானது தான், என்னது டெபிட் கார்டு தொலைஞ்சு போச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நான் இந்த பேங்க்கில் இந்த அக்கௌண்ட் நம்பர் இதுதான் என் பேங்க்கில் ஐ ஹாவ் திஸ் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு அக்கௌண்ட் நம்பரை முதல்ல எழுதணும். அக்கௌண்ட் நம்பரை கடைசி தள்ளக்கூடாது. அக்கௌண்ட் நம்பரை எப்போ எழுதணும் அப்படின்னா, வென் யூ ஆர் டீலிங் எஸ் அ கஸ்டமர், நீங்கள் கஸ்டமராக நீங்கள் லெட்டர் எழுத போகிறீங்கனாலே கண்டிப்பாக அக்கௌண்ட் நம்பர் எழுதணும். அக்கௌண்ட் நம்பர் எழுதாமல் எழுதவே கூடாது. இந்த பார்த்தீங்களா, இந்த ஏரியாவில் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன இருக்கணும்னா அக்கௌண்ட் நம்பர் இருக்கணும். அப்புறம் ஸ்டார்டிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா, போ தெரியும், நான் உங்களுக்கு ஃபுல் பேட்டர்னாகவே காமிச்சிடுறேன், இன்னும் ஈஸியாக இருக்கு. இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள். ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் ஆர் ரிப்போர்ட் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்க, எதையோ ஒன்று ரிப்போர்ட் பண்ண போகிறீங்க. இது எப்படி எழுதுறது? கம்ப்ளைண்ட் ஆர் ரிப்போர்ட்டிங், இது எப்படி எழுதுறது? இங்கே பாருங்கள், இப்போது நான் தான் இருக்கேன். என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு டிரான்சாக்ஷன், நான் ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு டிரான்சாக்ஷன் போடுறேன். அந்த டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆகிடுச்சு, எனக்கு மணி வந்துட்டு என்ன ஆகலை, ரிட்டர்ன் ஆகலைன்னு வச்சுக்கிறோம். சரியா? டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆகிடுச்சு, மணி ரிட்டர்ன் ஆகலை. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன எழுதணும், எடுத்த உடனே என்னது அப்படின்னா சப்ஜெக்ட். சரியா? நீங்கள் கொஸ்டினை பார்த்த உடனே இந்த கொஸ்டின் தான் ஃபிக்ஸ் பண்ண உடனே கடன் சப்ஜெக்ட் அடிச்சிடணும். என்ன இஷ்யூ இது கொஸ்டின்லேயே கொடுத்துருப்போம். பாருங்க, என்ன இஷ்யூங்கிறது கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ப்ராக்டிஸ் பேப்பரில் ஒரு பேப்பர் காமிக்கிற பாருங்க, என்ன இஷ்யூ அப்படிங்கிறது என்ன பண்ணியிருப்பாங்க, கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. வேர் இஸ் த கொஸ்டின்? இங்கே பாருங்க, ரெண்டாவது கொஸ்டின் பார்ப்போமா? ரெண்டாவது கொஸ்டின் என்னது, கொஸ்டின் என்ன இருக்குன்னு பாருங்கள். செகண்ட் செட்டில் இருக்கிற கொஸ்டின் என்னது இருக்குன்னா, இந்தா கொடுத்துட்டாங்க, உங்கள் பேர் தான் திவ்யா, சரிங்களா? நீங்கள் அர்பன் பிரான்ச்சில் ஒரு ஆஃபீஸர். உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, சிபிஎஸ் கோர் பேங்கிங் சிஸ்டம் வந்துட்டு டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆகிற அளவுக்கு ஸ்லோவாக இருக்குது. சரிங்களா? அது எப்போ, பீக் ஹவர்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ கோர் பேங்கிங் சிஸ்டம் ஸ்லோவாக இருக்குது பீக் ஹவர்ஸில், இதனால டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆகுது. அப்போது நான் சப்ஜெக்ட் எப்படி எழுதுவேன்னா, அவன் கொடுத்ததை வச்சு தான் நான் சப்ஜெக்டே எழுதுவேன். அவனே கொடுத்துருப்பான் எனக்கு, அவன் கொடுத்ததை வச்சே நான் என்ன எழுதிட போகிறேன்னா, அவன் என்ன ப்ராப்ளம் சொல்கிறானோ அதையே நான் வந்துட்டு சப்ஜெக்டாக எழுதிடுவேன். இதாக இருக்கனா, கண்டினியூஸ் சிஸ்டம் ஸ்லோ டவுன் டியூரிங் பீக் பேங்கிங் ஹவர்ஸ். அவ்வளோதான். பாருங்க, இதெல்லாம் எழுதுனா உங்களுக்கு 1 மார்க் அழகாக கொடுத்துரும். இது 1 மார்க். இங்கே ரெஸ்பெக்டட் சார் இல்லை மேடம். ஃபஸ்ட் எப்படி எழுதணும் ஆரம்பிக்கணும்? இது வந்துட்டு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் கிடையாது, இது வந்துட்டு ஒரு பேங்கருடைய கம்ப்ளைண்ட். அப்போ நான் என் பேர், எந்த பிரான்ச் அதில் வந்துட்டு பிரான்ச் அவன் கொடுத்துருந்தான், அதனால் திஸ் பிரான்ச் நான் போட்டுட்டேன். இந்த பிரான்ச் எட்டயபுரம் பிரான்ச், சரி போட்டுட்டேன். அடுத்தது இங்கே பாருங்கள் ஸ்ட்ரக்சர். அப்போது ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டு ரெஸ்பெக்டட் சார் மேம், என் பேர், நான் இந்த பிரான்ச். இங்கே பாருங்கள், ஐ ஆம் இது. சரியா? இமெயில் டெம்ப்ளேட்டு 2 எங்க? இதா இருக்கு. என்னது, ரெக்வெஸ்ட் ஆர் பெர்மிஷன், இன்ஃபர்மேஷன் ஆர் அவேர்னஸ். ஓகே, ஸோ ஐ ஆம் இது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஐ ஆம் ரைட்டிங். நான் எதுக்கு எழுதுறேன்? ஐ ஆம் ரைட்டிங் எதுக்காக எழுதுறேன், என்ன பர்பஸ்க்காக எழுதுறேன்? ஐ ஆம் ரைட்டிங் டு ரெக்வெஸ்ட்டோ இல்லை ஐ ஆம் ரைட்டிங் டு இன்ஃபார்ம் யூ. இங்கே பாருங்க, ஐ ஆம் ரைட்டிங் டு எதுக்கு எழுத போகிறேன், ஒரு ரிப்போர்ட் கொடுக்க போகிறேன், ரெக்கரண்ட் டெக்னிக்கல் ப்ராப்ளம் 2 வாரமாக இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு பேராகிராஃப். அப்போது ஓகே, ஃபஸ்ட் பேராகிராஃப் நான் யார், எங்கே வேலை பார்க்குறேன், ஐ ஆம் ரைட்டிங் இல்லை ஐ ஆம் ரைட்டிங் டு ரெக்வெஸ்ட், ஐ ஆம் ரைட்டிங் டு இன்ஃபார்ம் அப்படின்னா சொல்லு. ஐ ஆம் ரைட்டிங் டு ரெக்வெஸ்ட் இல்லை ஐ ஆம் ரைட்டிங் டு இன்ஃபார்ம். இங்கே பாருங்க,
ஐ ஆம் ரைட்டிங் டு இன்ஃபார்ம் யூ, ஐ ஆம் ரைட்டிங் டு ரெக்வெஸ்ட் யூ, இல்லை ஐ ஆம் ரைட்டிங் டு ரிப்போர்ட் டு யூ அப்படின்னு எழுதுகிறேன். செகண்ட் பேராகிராஃப், ஃபஸ்ட்டு பேராகிராஃப் இஸ் ஓவர். என்னுடைய இன்ட்ரடக்ஷன் நான் எதுக்காக எழுதுகிறேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பேராகிராஃப். செகண்ட் பேராகிராஃப் என்ன எழுதுகிறேன், இங்கே தான் நான் என் கதையே கொண்டு வரேன். சரியா, இந்த இதுக்குள்ளே எனக்கு இது ஸ்லோவாகிடுச்சு, ஸ்க்ரீனுக்கு இது பிரச்சனையாகுது, இதெல்லாம் கஸ்டமர்ஸுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆகுது. ஸோ இந்த பேராகிராஃபை தான் எனக்கு மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறது. என்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த மிடில் பேராகிராஃபுக்கு தான் ஒரு 3 மார்க் இருக்கும். ஸோ இந்த மிடில் பேராகிராஃப் எப்படி எழுதணும், என்ன பிரச்சனை, பிரச்சனையினால் உருவான சூழ்நிலை, பிரச்சனையுடைய எஃபெக்ட்டு, இது எல்லாத்தையும் 2 லைனில் எழுதணும். இது எல்லாத்தையும் 2 லைனில் எழுதணும். நான் உங்களுக்கு இமெயிலுக்கு 3 ஃபார்மேட் கொடுத்துருக்கேன், அதையுமே நீங்கள் வாசிச்சு பாருங்கள். வாசிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லவங்க ஐடியா கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், என்னென்ன பிரச்சனை வருது, என்னென்ன சிக்கல் வருது அப்படிங்கிறத நான் செகண்ட் பேராகிராஃபில் எழுதணும். எழுதுனதுக்கப்புறம் என்ன எழுதுறேன்னு பாருங்கள். தேர்டு பேராகிராஃப் இதுவும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. இதுவும் நீங்கள் அப்படியே படிச்சுட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் ஐ எம் ரைட்டிங் டு இன்ஃபார்ம் யூ, ரிப்போர்ட் யூ, ஏதோ ஒன்று போட்டு அந்த பிரச்சனையை போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்லேயே அந்த பிரச்சனையை போட்டேன். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் என்ன எக்ஸ்பெக்டேஷன், இந்த செகண்ட் பேராகிராஃபில் ப்ராப்ளமுடைய எஃபெக்ட்ஸு, ப்ராப்ளமுடைய காசஸ்ஸு எல்லாமே இருக்கும். சரியா, எல்லாமே இருக்கும். ப்ராப்ளம்னால என்ன லாஸஸ் வருது எல்லாமே இருக்கும். அடுத்த பேராகிராஃபில் என்னதுன்னா சொல்யூஷன். அடுத்த பேராகிராஃப் என்ன எழுதணும், சொல்யூஷன். இங்கே பாருங்க, இங்கே சொல்யூஷன் எப்படி எழுதியிருக்காங்கண்டு. சொல்யூஷனுக்கு இந்த பாருங்க, ரொம்ப முக்கியமான அப்படியே படிச்சிடலாம். எந்த பிரச்சனைனாலும் இது அப்படியே எழுதிடலாம். ஐ ரெக்வெஸ்ட் யூ டு கைண்ட்லி லுக் இன் டு த மேட்டர் and take the necessary action at the earliest. அப்போ அந்த மேட்டரை பார்த்து ஸ்டெப் எடுங்க. சரி, அடுத்தது எப்படி சொல்லலாம், என் சைட்லேருந்து எதுவும் டாக்குமெண்ட் கொடுக்கணும்னா, நான் என்ன பண்ணுறேன், அதை நான் உடனே கொடுத்துட்றேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து டாக்குமெண்ட் கொடுக்கணும்னா மட்டும் எழுதணும். இப்போ என் சைட்லேருந்து ஏதாவது டாக்குமெண்ட் கொடுக்கணும்னா மட்டும் எழுதணும். இது ரொம்ப முக்கியம். பின்னாடி இருக்குது என்னது, I trust that the matter will receive your prompt attention and I shall be grateful for your support in resolving it. இந்த 2 லைனும், இந்த ஃபஸ்ட்டு எல்லோ அண்டு இந்த பர்பிள் ரெண்டுமே கம்ப்ளைண்ட்ஸுக்கு நம்ம எழுதுறது தான். சரியா, கம்ப்ளைண்ட்ஸுக்கு நம்ம எழுதுறதுல இதில் கொஞ்சம் மாற்றி நான் எழுதியிருப்பேன். டெம்பரரி மெஷர் அவைலபிள்னா அது சொல்லுங்கள். இதில் வந்துட்டு இதை ப்ராம்ப்ட் அட்டென்ஷனுக்கு வந்து உடனே ஸ்டெப்ஸ் எடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த கதைகளெல்லாம் அடித்தது போட்டுடலாம். ஃபைனலாக எப்படி முடிக்கிறோம், யார்ஸ் சின்சியர்லி போடுறோம், இல்லை ரிகார்ட்ஸ் போடுறோம், பேர் அண்டு டெசிக்னேஷன். சரியா, பேர் டெசிக்னேஷன். சரி, ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்குதான்னு சொல்லுங்க. ஓரளவுக்காவது ஒரு ஐடியா கிடைக்குதா? இன்றைக்கி நாங்கள் என்னென்னா ஒரு இமெயில் எழுதி நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு இமெயில் எழுதிடலாமா? நான் இன்னொரு 2 பேட்டர்ன் காமிக்கிறேன். இப்போதைக்கு நம்ம பார்த்துருக்கிறது ஒன்லி கம்ப்ளைண்ட் பேட்டர்னு. இன்னொரு 2 பேட்டர்ன் காமிக்கிறேன். சரியா, இங்கே பாருங்க, இது ஒரு ரெக்வெஸ்ட். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது கம்ப்ளைண்ட் லெட்டர். இது எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணிதாங்க அப்படிங்கிற ஒரு ரெக்வெஸ்ட். என்ன பண்ணுறான், அதே இது ரெஸ்பெக்டட் சார் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கான் இந்த பிரான்ச்சில். ஓகே, ஐ ஆம் ரைட்டிங் டு பிரிங் டு யுவர் கைண்ட் அட்டென்ஷன், இல்லை ஐ வாண்ட் டு ரிப்போர்ட் டு யூ. போனதில் பார்த்தோம், ஐ ஆம் ரைட்டிங் டு பிரிங் டு யுவர் கைண்ட் அட்டென்ஷன். அப்படி இல்லைன்னா ஐ ஆம் ரைட்டிங் டு இன்ஃபார்ம் யூ, ஐ ஆம் ரைட்டிங் டு ரெக்வெஸ்ட் யூ. திருப்பி அப்போ நான் எழுதி பார்க்கணும். இதெல்லாம் அப்படியே காதில் கேட்குறதுக்கு நல்லா இருக்கும், அங்கே போயிட்டு வராது. ஐ ஆம் ரைட்டிங் டு பிரிங் டு யோர் கைண்ட் அட்டென்ஷன் போடலாம். இது பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால் போடுறது பெட்டர். ஏன், நம்மளுக்கு வேர்ட்ஸு கொஞ்சம் கவர் ஆகும், நல்ல ஃபார்முலாவும் இருக்குது. இல்லை ஐ ஆம் ரைட்டிங் டு இன்ஃபார்ம் யூ, ரெக்வெஸ்ட் யூ. சரி, என்னது, ஒரு கஷ்டம் இருக்குது எங்களுக்கு, ஒரு இப்படி எழுதக்கூடாது, டிஃபிகல்ட்டி தட் ஹஸ் பீன் அஃபெக்டிங் இல்லை, இது ஜென்ரலாக எழுதியிருக்காங்க. த நீடு ஃபார் அ
செகண்டு கேஷ் ரீசைக்ளர் மிஷின். எல்லாத்துலேயுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருப்பாங்க. சரியா, 10 கொஸ்டின் இருக்கும் உங்களுக்கு. சரி, கேஷ் ரீசைக்ளர் மிஷின் எனக்கு வேணும், அவ்வளோதான். அதுக்கான தேவை, அதை உங்களுக்கு அட்டென்ஷனுக்கு கொண்டு வரதுக்காக நான் வந்திருக்கேன். சப்ஜெக்ட் அண்ட் ஃபஸ்ட் பேராகிராஃப் மோர் ஆர் லெஸ் சிமிலராக தான் இருக்கும். அதே பேட்டர்னில் அடிச்சிடலாம். உங்களுடைய மொத்த வித்தையும் நீங்கள் எங்கே காமிக்கணும்னா இங்கே தான் காமிக்கணும். இதில் வந்துட்டு எங்களுக்கு பயங்கர லாஸ் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் வருது, ஒரே ஒரு மிஷின் தான் இருக்குது, அந்த மிஷினும் அப்பப்போ ரிப்பேர் ஆகிடுது, அழகாக சூப்பராக அடித்து கதையாக போட்டுடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஃபைனலாக ஒரு பேராகிராஃப் எழுதணும். ஃபைனலாக ஒரு பேராகிராஃப் எழுதிட்டு தான் யார் சின்சியர்லி போட்டு முடிக்கணும். ஃபைனலாக எழுதுகிற பேராகிராஃப் எப்படி எழுதுறது? சொல்யூஷன் எங்கள் சைடு, நான் என்ன சொல்லியிருந்தேன், எங்கள் சைட்லேருந்து டாக்குமெண்ட் எது வேணும்னா சொல்லுங்கள், இதில் சேர்க்கலாம். எங்கள் சைடில், ஏன்னா நான் வந்துட்டு என்னுடைய இதுக்கு தான் கேட்கேன், என்னுடைய பிரான்ச்சுக்கு தான் கேட்கேன். ஸோ என் சைட்லேருந்து டாக்குமெண்ட் வேணால் சொல்லுங்கன்னு சொல்லலாம். இதுக்குள்ளே தயவு செஞ்சு பார்த்து நெசசரி ஸ்டெப் எடுங்கன்னு சொல்லலாம். இந்த மேட்ரு உங்கள் அட்டென்ஷனுக்கு வரும். நான் இது சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ஐ ஷால் பி கிரேட்ஃபுல். இப்போ இந்த மொத்த பேராகிராஃபை அப்படியே எழுதிடலாம். ஐ ரெக்வெஸ்ட் யூ டு கைண்ட்லி லுக் இன் டு த மேட்டர் அண்ட் டேக் த நெசசரி ஆக்ஷன் அட் தி ஏர்லியஸ்ட். சீக்கிரமே ஸ்டெப் எடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எங்கள் சைட்லேருந்து எதுவும் டாக்குமெண்ட் வேணும்னா நான் அதை உடனே கொடுத்துட்றேன். I trust the matter will receive your prompt attention and I shall be grateful for your support in resolving it. போட்டு முடிச்சுட்டு யார் சின்சியர்லி நேம் கீம்னு போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். சரியா? ஸோ ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர்னாலோ ஒரு ரெக்வெஸ்ட் லெட்டர்னாலோ ஏன் பேங்கர் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, ஸ்டாப் பண்ணுவோம். டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கேளுங்க. இவ்வளவு தெளிவாலாம் கவனிக்க மாட்டீங்களடா. சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணுமா, தெரிய மாட்டேங்குதாம்மா. இந்த இதை சைடில் எடுக்கிற இதுதான் இடிக்குதுன்னு நினைக்கிறேன். சைஸ் ஓகே, கண்ணு தெரிய மாட்டேங்குதா? ஐயோ, இன்னைக்கு எழுத சொல்லும் போது தெரிஞ்சிடும் ராஜா, இன்னைக்கு எழுத சொல்லும் போது தெரிஞ்சிடும். அன்றைக்கி இமெயில் மட்டும் பார்ப்போம், ரெசிஸு அது இது எல்லாத்தையும் அடுத்த கிளாஸில் சொல்லித்தரேன். பட் எனக்கு இன்றைக்கி கண்டிப்பாக இமெயில் நீங்கள் எல்லாருமே எழுதி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்மிட் பண்ணுற ஃபார்மேட்டு சொல்லிடுறோம். உங்கள் நேமு, உங்கள் பேட்ச்சு, உங்கள் ரோல் நம்பர், நேமு பேட்ச்சு ரோல் நம்பர் போட்டு சப்மிட் பண்ணுங்கள். அப்போ தான் 60 பேருடைய மொத்த மார்க்கையும் அப்படியே ஈஸியாக எடுக்க முடியும். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த எக்ஸாம் எழுதலை, இல்லை டவுட்டாக இருக்குது, கிளியர் ஆகுமான்னு தெரில சார் அப்படின்னா உங்கள் இவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். எனக்கு இந்த ஃபார்மேட்டோட பிடிஎஃப் இருந்தா ஒரு ரெஃபர் பண்ணிக்கிறதுக்கு தந்துருவோம் மேம், அதெல்லாம் தந்துருவோம். நீங்களும் வந்து பிடிஎஃப் ஆகுவீங்க பார்த்தீங்களா? பிடிஎஃப் தராமையா இருந்தேன். சரி, வேற வழி இல்லையே, கண்ணு தெரியல, உத்து பாக்குறேன், அப்ப கூட தெரியலையா, அதனால. சரி ஓகே. இல்லை, நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் நான் உங்களுக்கு மெசேஜ் போட்டேன். அதெல்லாம் டக்குன்னு இதில் சொல்லிடலாம்லம்மா, ஏன்னா நிறைய பேர் கவனிக்கிறாங்க, அதனாலதான் கேட்க வேண்டிய வந்துருச்சுண்ணா. சரி ஓகே. ஓகே, இன்னும் ஒன்று மட்டும் பார்க்கணும். அக்கௌண்ட் ஹோல்டர் அப்படின்னா நான் என்ன பண்ணுறது? சரி, நான் அக்கௌண்ட் ஹோல்டர் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதே கதை தான். என்னென்னா பேர் எழுதிட்டு அக்கௌண்ட் ஹோல்டர் ஆஃப் யுவர் பிரான்ச், அக்கௌண்ட் நம்பர். இப்போ இந்த இடத்துல நான் பேங்கராக இருந்து எழுதும்போது என் பேர், என்னுடைய டெசிக்னேஷன், பிரான்ச் எழுதுவேன். இல்லை நான் வந்துட்டு கஸ்டமராக இருந்து எழுதும்போது நான் என்ன பண்ணுவேன், என் பேர், அக்கௌண்ட் ஹோல்டர் ஆஃப் யுவர் பிரான்ச், ஹோல்டிங் அண்ட் அக்கௌண்ட் நம்பர்னு போட்டு ஒரு நம்பர் போட்டுருவேன். சப்ஜெக்ட் என்ன பண்ணணும்? சப்ஜெக்ட் உங்களுக்கு எங்கேருந்து வரும்? கொஸ்டின்லேருந்தே வரும். சப்ஜெக்ட் உங்களுக்கு கொஸ்டின்லேருந்தே வரும். 10 வார்த்தைகள் எழுதணும். சப்ஜெக்டில் 6 to 10 வேர்ட்ஸ் கண்டிப்பாக எழுதணும். சரியா? ஓகே, ரெஸ்பெக்டட் சார் மேடம் எழுதியாச்சு. அப்புறம் இதாக இருக்குல்ல, ஐ எம் ரைட்டிங் டு பிரிங் டு யுவர் கைண்ட் அட்டென்ஷன் தட். ஏன்னா நான் எதுக்கு 3 இது கொடுக்கேன் அப்படின்னா, ஃபார்மேட் வந்துட்டு ஒரே இதை எல்லோரும் எழுதுறத விட கொஞ்சம் மாற்றி எழுதுறதுக்கு நல்லாயிருக்கும். என்னடா இது ஷோ. I am writing to bring to your kind attention that. இப்படி எழுதணும். இல்லை ஐ வில் ரைட் டு ரிப்போர்ட் டு யூ, அந்த மாதிரி எழுதணும். ஐ வில் ரைட் டு
இன்ஃபார்ம் யூ, ரெக்வெஸ்ட் யூ அப்படிங்கிற மாதிரி எதை எழுதணும், அப்படியே சப்ஜெக்டை எழுதணும். எதை பற்றி என்ன பிரச்சனை அப்படிங்கிறத எழுதணும். செகண்ட் பேராகிராஃபில் தான் உங்கள் வித்தையை காமிக்கணும். எனக்கு ஏடிஎம் கார்டு இப்படி இருந்துச்சு, இவ்வளோ அக்கௌண்ட் இருந்துச்சு, இதெல்லாம் தொலைஞ்சிருச்சு, அதில் வந்துட்டு இந்த இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு டிரான்சாக்ஷன்ஸுக்கு, அப்படி இப்படி நான் கதையை எழுதுவேன். சரியா? உங்களுக்கு இதுலேயுமே ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இங்கேயுமே நான் உங்களுக்கு ஒரு பிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிட்டு ஓகேயா அப்படின்னு பார்த்துக்கிடுங்க. சரியா? இது திருப்பி எழுத தான் ஃபைன் டியூன் ஆகும். படிக்க தான் இது வரும். ஒரே கிளாஸில் அப்படியே ஃபுல்லாக இப்போ இமெயில் ரைட்டிங்கே இப்படி பாஞ்சு வந்துடும்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. அது இம்பாசிபிள். சரியா? அப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த லைனுக்கு என்ன அர்த்தம்? த மேட்டர் ஹேஸ் ரீச்ட் The matter has caused considerable inconvenience. பயங்கர கஷ்டத்தை உண்டாக்கியாச்சு. And in my assessment requires attention to priority. Important line. எல்லா நெகட்டிவான சிச்சுவேஷனுக்கு இது யூஸ் பண்ணலாம். சரி, அடுத்தது கூட வேண்டாம். பட் இது இம்பார்ட்டண்ட்டான லைன். நெகட்டிவாக இருக்கிற எல்லா சூழ்நிலைக்கும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம். இந்த கார்த்திக் இந்த பையன், அவனுக்கு வந்துட்டு செகண்ட் கேஷ் ரீசைக்கிளர் மிஷின், இதுக்கு இந்த லைன் யூஸ் பண்ணலாம். அடுத்தது இங்கிட்டு பிரியான்னு ஒரு பொண்ணு பார்த்தோம். திவ்யான்னு ஒரு பொண்ணு பார்த்தோம். சிஸ்டம் ஸ்லோ டவுன், இதுக்கும் அந்த லைன் யூஸ் பண்ணலாம். இதுக்கும் மேட்டர் வந்துட்டு ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு, மேட்டர் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு, என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்டில் இதுக்கு ப்ரையாரிட்டியில் அட்டென்ஷன் கொடுக்கணுங்கிறது. ஸோ செகண்ட் பேராகிராஃப் இங்கே தான் 5 லைன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் பேராகிராஃபில் 3 லைன்ஸ் இருக்கும். லாஸ்ட் பேராகிராஃபில் ஒரு 3 லைன்ஸ். ஃபைனலாக எப்படி முடிப்பீங்கன்னா, இந்த ரிகார்டில் ஐ ரெக்வெஸ்ட் தட், நான் ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். என்ன ரெக்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் எழுதுகிறேன். சரியா? இங்கே என்ன நம்ம வச்சுருந்தோம்? ஐ ரெக்வெஸ்ட் யூ டு கைண்ட்லி லுக் இன் டு த மேட்டர். அது சேமாக எழுதுறது தான். நான் என்ன ரெக்வெஸ்ட் பண்ணுறேன், இங்கே பாருங்கள், என்ன வேணுங்கிறத எழுதுகிறேன். புது கார்டு இஷ்யூ பண்ணுங்கள், நியூ டெபிட் கார்டு இஷ்யூ பண்ணுங்க. அது இங்கே என்ன எழுதுவேன்? எனக்கு இருக்கிற பிரச்சனை, நான் வந்து கஸ்டமராக எழுதும்போது ஏதோ ஒரு சர்வீஸ் ரெக்வெஸ்ட் பண்ணி தான் எழுதுவேன். அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு? ஐ லாஸ்ட் மை டெபிட் கார்டு. இப்போ இங்கேயும் இஷ்யூ எழுதுவேன், இங்கேயும் என்னுடைய இஷ்யூ எழுதுவேன், லாஸ்ட் மை டெபிட் கார்டுன்னு. ஃபைனல் பேராகிராஃபுக்கெலாம் வரும்போது அதுக்கான சொல்யூஷனை நான் ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். ரெக்வெஸ்ட் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு மேட்டரை பாருங்கள், கொஞ்சம் உடனே ஸ்டெப் எடுங்க. என்கிட்ட இருந்து எதுவும் டாக்குமெண்ட் வேணும்னா நான் உடனே கொடுக்கேன். ஏன்னா நான் தான் டெபிட் கார்டில் யூஸ் பண்ணியிருப்பேன், இல்லை நான் தான் அக்கௌண்ட்டு க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன், இல்லை நான் தான் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு தான் நான் ஏதோ பண்ணணும்னு சொல்லியிருப்பேன்னா இந்த பாயிண்ட்டை கண்டிப்பாக சேர்க்கணும். கொஞ்சம் யோசிங்க, இந்த பாயிண்ட்டு சேர்க்கணுமா சேர்க்கக்கூடாதா? முதல்ல இருக்கிற எல்லோ அண்டு பர்பிள் கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே எழுதிடலாம். பட் இந்த நடுவில் இருக்கிறது, நான் ஏதாவது டாக்குமெண்ட் கொடுக்கணும், நான் ஏதாவது டாக்குமெண்ட் தேவைப்படுற மாதிரி இருக்கும் அப்படின்னா மட்டும்தான் அந்த லைன் எழுதணும். டக்குன்னு எனக்கு வந்துட்டு அக்கௌண்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நான் டாக்குமெண்ட் கொடுக்கணும். அப்போ நான் இந்த லைனை எழுதிக்கிடலாம். ஷுட் எனி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் பி ரெக்வயர்ட் ஃப்ரம் மை சைட், ஐ ஷல் ஃபர்னிஷ் த சேம் இமீடியட்லி. எக்ஸாக்டாக இது கரெக்டாக இருக்கும். மாற்றி எழுதிடாதீங்க. கிராமர் மிஸ்டேக்ஸ், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துச்சுன்னா வர்ற மார்க்கு இடிச்சிட்டு போயிடும். ஸோ கஸ்டமராக எழுதுகிறோம் அப்படின்னா பெரிய டிஃப்ரென்சஸ் கிடையாது. அதே கதை தான் இங்கே மட்டும் என்ன பண்ணிடணும்? அக்கௌண்ட் ஹோல்டர் ஆஃப் யுவர் பிரான்ச் ஹேவிங் அன் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு போட்டு முடிச்சிடும். சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். உங்களால் அசஸ் பண்ண முடியுதா, பார்த்த உடனே எழுத முடியுதா அப்படிங்கிறத மட்டும் எனக்கு சொல்லுங்கள். சரியா? ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். பாருங்க. யாருக்கு எழுதுகிறோங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க கொஞ்சம். வேண்டாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க, திணறிடுவானுங்க. இதே மாதிரி தான் நம்ம படிச்சிருக்கோம்.
என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு? நம்ம தான் ஆஃபீஸர், ஓகே, நம்மளுக்கு பேர் கொடுக்கல. While verifying transactions, dormant account reactivated last week. 4 high value transfers were attempted in 2 days. அப்போ அவர் அக்கௌண்ட்டில் வந்துட்டு என்ன பண்ணிடுறோம், டார்மெண்ட் அக்கௌண்ட்லேருந்து யாரோ என்ன பண்ணிட்டாங்க, 4 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க 2 நாளைக்குள்ளே. அப்போ டக்குன்னு அதை டெம்பரரி ஹோல்டில் போட்டு ரீஜனல் ஆஃபீஸருக்கு எழுதுகிறோம். ஏற்கனவே எடுத்த ஆக்ஷனையும் எழுதணும், மேட்டரையும் ரிப்போர்ட் பண்ணணும். கொஸ்டின் எவ்வளோ டீட்டெயில்டாக இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன எழுதணும், சப்ஜெக்ட். இது என்னது, ரிப்போர்ட்டிங் ஆன் த ஹை வேல்யூ ட்ரான்ஸ்ஃபர்ஸ் in a dormant account. Attempted எழுதணும், attempted in a dormant account. The respected sir, என் பேர் இது, நான் இந்த பிரான்ச்சில் ஒர்க் பண்ணுறேன், பேர் கொடுக்கலைன்னா XXX ஒர்க்கிங் இன் YYY பிரான்ச்னு போட்டுருங்க. ரைட். அடுத்தது என்னங்கண்ணா, ஐ வுட் லைக் டு பிரிங் டு யுவர் கைண்ட் அட்டென்ஷன் தட், அடித்து இங்கேருந்து அழித்து எழுதியே போயிடலாம். எழுதிட்டு செகண்ட் பேராகிராஃப் என்ன பண்ணுறான், நான் வந்துட்டு இந்த அக்கௌண்ட்டில் டெம்பரரி ஹோல்டு போட்டிருக்கேன், நான் ஏற்கனவே இதுக்கான ஸ்டெப்ஸு என்னெல்லாம் எடுக்கலாம்னு யோசிச்சுட்ருக்கேன். ஐ ஹவ் ஆல்சோ இன்ஃபார்ம்டு, என் பிரான்ச் ஸ்டாஃபுக்கெலாம் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இது வந்துட்டு அர்ஜென்ட்டான மேட்டர்னா ப்ளீஸ், அர்ஜென்ட்டான மேட்டர்னால இதை ப்ளீஸ் லுக் இன் டு இட். நான் சொன்னேன்ல, ஒரு லைன் சொன்னேன்ல, அர்ஜென்ட்டான மேட்டரு ப்ளீஸ் லுக் இன் டு இட்னு தான் இருக்குது. திஸ் மேட்டர் ஹஸ் காஸ்ட் கன்சிடரபிள் இன்கன்வீனியன்ஸ், அட்டென்ஷன் டு ப்ரையாரிட்டி, அந்த லைனை போட்டு விடுங்க. போட்டு விட்டுட்டு செகண்ட் பேராகிராஃப் முடிஞ்சிடும். தேர்ட் பேராகிராஃபில் என்னது, இந்த மொத்தத்தையே எழுதலாம். ஏன்னா என் பிரான்ச்சில் ஒரு பிரச்சனை இருந்தால் நான் எழுதுகிறேன். இப்போ என்கிட்டருந்து எது இன்ஃபர்மேஷன் வேணால் உடனே கொடுக்கேன். ட்ரெஸ் த மேட்டர் வில் பி ப்ராம்ப்ட் அட்டென்ஷன். அவ்வளோதான், மானே தேனே பொன்மானேன்னு போட்டு முடிச்சிட வேண்டியதுதான். சரியா? ரிகார்ட்ஸ் ஆஸ் மச் as பாசிபிள் அவாய்ட் பண்ணுங்கள். யார்ட் சின்சியர்லி போடுங்க. எப்பயுமே ஃபார்முலா அழகாக தெளிவாக இருக்கும். சரியா? ஓகே, எழுதிடலாமா? எழுதிடலாமா? சார். சரி, ரைட். அப்போ இன்னைக்கு உங்களுக்கு கொஸ்டின் ரெடி பண்ணிடுவோம். கொஸ்டின் நான் காமிக்கிற கொஸ்டினை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எழுதி, எனக்கு இங்கே இந்த மாதிரி எழுதி மெசேஜாக போடுறது கிடையாது. எனக்கு எழுதி வேர்ட் டாக்குமெண்ட்டுக்குள்ளே போட்டுக்கணும். வேர்ட் டாக்குமெண்ட்டுக்குள்ளே போட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எனக்கு உங்கள் குரூப்பில் போடுங்க. உங்கள் மென்டர்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிடுவாங்க. உங்களுக்கு நாளையிலேருந்து வழக்கமாக அந்த பண்ணுறதை நான் பண்ணிடுவேன். ஏன்னா உங்கள் அட்டம்ஸ் எல்லாம் செக் பண்ணணும். 2-3 பேர்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணது இன்னும் நடக்கலை, பார்த்துக்கிடுங்க. நீங்கள் ஆரம்பித்து 3 மாதம்லாம் கிராஸ் ஆகி 4 மாதம் வரப்போகுது. மே, ஜூன், ஜூலை 4 மாதம் வரப்போகுது. இன்னும் சில பேர் வந்துட்டு இன்னும் ஸ்கூல் பிள்ளைங்களை விட மோசமாக சில பேர் இருக்காங்க. ஒரு விஷயம் பண்ணுங்க, இதை எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னேன்னா தயவு செஞ்சு அனுப்புங்க. அனுப்பாமல் அப்படியே விட்டுறாதீங்க. நீங்கள் அனுப்பாமல் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள்? நான் என்ன பண்ணுவேன்? நான் சரி போ, உன் தலையெழுத்து என்ன பண்ண முடியும்? என் தலையெழுத்து உங்கள் தலையெழுத்து 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம்? முடிஞ்ச அளவுக்கு தள்ளுவோம். அவ்வளோதான், முடிஞ்ச அளவுக்கு பண்ண முடியும். படிக்கிறவங்கள ஃபோக்கஸ் பண்ணிட்டு நாங்கள் போயிட்டே இருப்போம். அவ்வளோதாங்க பண்ண முடியும். அதுதான் யாருனாலும் பண்ணுவாங்க. சரியா? ஸோ உங்களுக்கு எடுக்கிற கொஸ்டின் இதுதான். பிடிஎஃப் இன்றைக்கி வராது, நாளைக்கு வரும். கொஸ்டின் உங்களுக்கு இது கொஸ்டின் இதுதான், நோட் பண்ணிக்கிடுங்க. ஸ்டாஃபுக்கு எழுதுறது உங்களுக்கு வராதே. இருங்க. ஸ்டாஃபுக்கு எழுதுறது உங்களுக்கு வராதடா. உங்களுக்கு எழுத தெரியாதே. 10வது கொஸ்டினா? இப்போ தானே இந்த கொஸ்டினை பார்த்தேன்னா, அதான் நான் பார்த்தேன். ஓகே, பார்த்த கொஸ்டினே வருதுன்னு பார்க்க. செட் நம்பர் 8. செட் நம்பர் 8ல் இருக்கிற ப்ரொஃபஷ்னல் இமெயில் அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அழகாக எழுதலாம். கஸ்டமர் சைட்லேருந்து எழுதப்படும். சரியா? ஸோ அக்கௌண்ட் நம்பர் எழுதணும், ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஃபஸ்ட் லைன்லேயே அக்கௌண்ட் நம்பர் எழுதணும். அக்கௌண்ட் நம்பர் எப்போயுமே ஃபஸ்ட் லைனில் எழுதுறது நல்லது. கடைசியை முடிக்கும் போது யார்ஸ் சின்சியர்லி பேர் போட்டு அக்கௌண்ட் ஹோல்டர்
அக்கௌண்ட் ஹோல்டர் எந்த பேங்க், கடைசியாக முடிக்கும்போது யார்ஸ் சின்சியர்லி போட்டிருக்கிடுங்க, பிரச்சனை இல்லை. சரியா? ரைட், முடிச்சுடுவோம், கிளாஸ் முடிச்சுடுவோம். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி மீதி இதை பார்த்துருவோம். சரியா? மீதி 3ஐயுமே பார்த்துருவோம். மீதி 3ஐயுமே எப்படி எழுதணும், என்ன எழுதணுங்கிறத சொல்கிறேன். டெய்லி ஒன்று எழுதுங்க. எதுக்காக எழுத சொல்கிறோமா? எஸ்பிபிஓ பண்ணாதவங்க ஐபிபிஎஸ்பிஓவில் உங்களுக்கு காம்ப்ரிஹென்ஷன் கொடுக்க சொல்லிடுவோம், நீங்கள் எழுதிடுங்க. சரி, நீங்கள் எதுக்காக எழுதுறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது அதுதான். நீங்கள் இங்கே டிஸ்கிரிப்டிவ்க்காக மட்டும் படிக்கலை. இது டிஸ்கிரிப்டிவ்க்கான படிக்கிறது மட்டும் கிடையாது, இது கம்ப்ளீட் இங்கிலீஷ் படிக்கிறது. ஏன்னா உங்களுக்கு ரீடிங் புவராக இருந்தால், உங்களுக்கு லிசனிங்கும் புவராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ரைட்டிங்கில் துண்டாக காமிச்சிடும். உங்களுக்கு நல்ல இங்கிலீஷ் இருக்குது அப்படின்னா உங்களால் இங்கிலீஷ் எழுத முடியும். நல்லா எழுத முடியும்னு சொல்லலை, எழுத முடியும். ஏதாவது எழுத தெரியணும். பிரம்மாண்டமான சென்டென்சஸ் என்றைக்குமே போடாதீங்க. சொல்லி கொடுத்து அந்த ஃபார்மேட் இருக்குது, அந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணி அப்படியே போட்டுக்கிட்டே இருங்க. சரியா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லலாம், எல்லாம் முடிச்சிடலாம். இன்னொரு விஷயம், நான் வந்துட்டு உங்களுக்கு எஸ்பிபிஓ டெஸ்ட்டு போட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரியா? எஸ்பிபிஓ டெஸ்ட்டு போட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த டெஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் பாருங்கள், போட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். ரொம்ப முக்கியம் அது. ஏன்னா அந்த டிஃபிகல்ட்டான ரீடிங் பேசேஜஸ் எப்படி போட முடியுது, அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். சரியா? செக்ஷனலில் ஆப் அடிச்சிட போகிறான்டா பார்த்துக்கிடுங்க. நானும் அது நடக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். செக்ஷனல் பயமாக தான் இருக்குது. ஏன்னா ஐபிபிஎஸ்பிஓ எஸ்பிபிஓ ஓகே, செக்ஷனல் கிடையாது, ஓகே, பிரச்சனை இல்லை. ஐபிபிஎஸ்பிஓக்காரன் என்னத்தை பிளான் பண்ணி வச்சுருக்கான்னு தெரியலை. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. சரியா? ஓகே.